Hello friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம டியூப்லைட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக டியூப்லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு டெஸ்ட் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பவர் இதில் வருதா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கனெக்ஷன் அப்சர்வ் பண்ணுங்க. ஒருவேளை இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப அதே மாதிரி நம்ம திரும்ப கனெக்ஷன் கொடுக்கணும். பழைய டியூப்லைட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டியூப்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமே வந்து கிளிப் இருக்கும். கிளிப்பு பக்கத்தில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீக்கி விட்டிங்கன்னா டியூப்லைட் வந்து கழண்டுரும். ஸோ ரெண்டு சைடில் இருக்கிற கிளிப்லையுமே நம்ம நீக்கி விட்டு டியூப்லைட்டை கழட்டி எடுத்துடலாம். கழட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு டஸ்ட்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸோட அட்டாச்சாக இருக்கும். ஒருவேளை இந்த கிளிப் நல்லா இல்லைன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக நீங்கள் வாங்குகிற டியூப்லைட்டில் கிளிப் அண்ட் ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸை நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்க்ரூவோட சேர்த்து பிளாஸ்டிக்கில் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை டைட்டாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற பழைய கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். டியூப்லைட் நீங்கள் வாங்கும் போதே அதில் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் போட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இமீடியட்டாக இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டியூப்லைட்டை கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியூப்லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 வயர்ஸ் இருக்கும். நம்ம இதை திரும்ப வந்து பழைய இடத்துக்கு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டியூப்லைட்டை வந்து அந்த கிளிப்போட ஹோல்ட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி டியூப்லைட்டை நம்ம ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோமோ அதே மாதிரி திரும்ப டியூப்லைட் அதே இடத்துல வச்சுட்டு மேலேயும் கீழே அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். இப்போ லைட்டை ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி வயர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து கனெக்ஷன் கொடுத்துருங்க. டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா தான் எரியுது, எனக்கு வீடியோவில் அந்த மாதிரி தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.